தேடலின் பயணம் எபிசோட் 2. லைஃப்பில் எல்லாரும் பிஸியாக ஓடிட்டுருக்கீங்க போல. ஒரு சின்ன பிரேக் எடுத்து இந்த வாரத்துக்கான கதையை பார்க்கலாமா? நம்ம கதையோட ஹீரோ கரண். கரண் சின்ன வயசுலேருந்தே ஒரு தனி ரகம். ஸ்கூலுக்கு ஒரு நாள் கூட லீவ் எடுக்க மாட்டான். ஃபுல் அட்டண்டன்ஸ் சர்டிஃபிகேட் அவனோட ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட்டாக இருந்துச்சு. படிப்பு, டிசிப்ளின், அச்சீவ்மெண்ட் எதில் பார்த்தாலும் கரண் தாங்க ஃபஸ்ட்டு. பெல் அடித்த உடனே மற்ற பசங்கள்லாம் கிரவுண்டில் போய் விளையாடுவாங்க. ஆனால் இந்த கரண் மட்டும் புக்ஸை தூக்கிட்டு நேராக வீட்டுக்கு போயிடுவான். வீட்டுக்கு போனாலும் டிவி கிடையாது, கேம் கிடையாது, அங்கேயும் புக்கை எடுத்துகிட்டு உட்காந்துருவான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் விளையாட கூப்பிட்டாலும் அவங்க கூட விளையாடுறதையே ஒரு டைம் வேஸ்ட்டுன்னு நினைப்பான். ஒரு நாள் மூவிக்கு கூப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். வேறு வழி இல்லாமல் போனான். படம் முடிஞ்சு வெளியே வந்தான். ஐயோ 2.5 மணி நேரம் வேஸ்ட் ஆகிடுச்சின்னு ஃபீல் பண்ணான். அவனுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ரெஸ்ட் எடுத்தால் கில்ட்டு, ரிலாக்ஸ் பண்ணால் கில்ட்டு, ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடினா கில்ட்டு. சும்மாவே இருந்தாலும் அவனுக்கு கில்ட்டாக தாங்க இருந்துச்சு. ஒவ்வொரு நிமிஷமும் ப்ரொடக்டிவாக இருக்கணும், அதுதான் அவனோட சக்ஸஸ்ன்னு நினச்சான். வருஷங்கள் போச்சு. காலேஜ் முடித்தான். கேம்பஸ்லேயும் ப்ளேஸ் ஆகிட்டான். அவன் நினச்ச மாதிரியே நல்ல கம்பெனி, சேல்ரி, பொசிஷன் எல்லாமே அவனுக்கு கிடச்சிச்சு. வெளியில் இருந்து நாங்கள் பார்க்கும்போது கரண் லைஃப்பில் ஜெயிச்சிட்டான்னு தான் தோணும். ஆனால் ஒரு நாள் அவன்கிட்ட இருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. முடிஞ்சால் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வாடா அப்படின்னு கூப்பிட்டான். அவன் வாய்ஸில் என்றைக்குமே இல்லாத ஒரு சோர்வு தெரிஞ்சிச்சு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போனேன். வார்டுக்குள்ளே போய் பார்த்தா அவன் படுத்துட்ருக்கான். எனக்கு அது கரண் மாதிரியே தெரியல. எப்பயுமே எனர்ஜியாக சுற்றிட்டு இருந்த அந்த பையனா இது? உடம்பு இழைச்சி போய் முகம் எல்லாம் வாடி கண்ணெல்லாம் தெளிவில்லாமல் என்னை பார்த்ததும் சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்பில் உயிர் இல்லை. ஏன் கையை பிடிச்சிக்கிட்டான். கொஞ்ச நேரம் எதுவுமே பேசல. ரூம் ஃபுல்லாக சைலண்ட்டாக இருந்துச்சு. மானிட்டர் பீப் சவுண்ட் மட்டும்தான் கேட்டுச்சு. அப்புறம் என்கிட்ட மெதுவாக சொல்கிறான், எனக்கு எல்லாமே கிடச்சிச்சு. நான் நினச்ச மாதிரி கெரியர், பணம், பேர் எல்லாமுமே. ஆனால் எனக்காக நான் வாழ மறந்த லைஃபோட சின்ன சின்ன மூமெண்ட்டை நான் இன்னும் தேடிட்டுருக்கேன். எனக்கு இன்னும் அது கிடைக்கவும் இல்லை. அந்த நிமிஷம் நான் என்ன பேசுகிறதுனே எனக்கு தெரியல. அவன் என் கையை பிடிச்சிட்டு சொல்கிறான், நான் இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்ச நேரம் சிரிச்சிருக்கலாம்ல, அப்பா அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம், ஒரு மூவியை கூட பீஸ்ஃபுல்லாக பார்த்துருக்கலாம், ட்ரிப்பு போயிருக்கலாம், சும்மா ஒரு ஈவினிங் என்ஜாய் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் டைம் வேஸ்ட்டுன்னு நினச்சேன். இப்போ தான் புரியுது, அது டைம் வேஸ்ட் கிடையாது, அதுவும் ஒரு லைஃப் தானே. அவன் அழுதுகிட்டே சொல்கிறான், எல்லாத்தையுமே சாதிச்சிட்டேன், ஆனால் அதை ரசிக்கிற நேரத்தை எடுத்துக்காமல் விட்டுட்டேன். அந்த நிமிஷம் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சிச்சு. லைஃப்பில் கோல், சக்ஸஸ், அச்சீவ்மெண்ட் முக்கியம்தான். அதை விட முக்கியமானது நாம் வாழ்கிற வாழ்க்கை. சில நேரம் சும்மா உட்காந்து காஃபி குடிக்கிறதும் லைஃப் தான். ஃப்ரெண்ட்ஸ் கூட சிரிக்கிறதும் லைஃப் தான். ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் லைஃப் தான். ஒன்றுமே பண்ணாமல் அமைதியாக இருந்தாலும் லைஃப் தான். அதனால கனவுகளை துரத்துங்க, இலக்குகளை அடையுங்க, சாதிக்கணும்னு நினைங்க. ஆனால் உங்களுக்காக வாழ்கிறதையும் மறந்துடாதீங்க. ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது நீங்கள் சம்பாதிச்ச சக்ஸஸ் மட்டும் உங்கள் கூட இருக்காது. நீங்கள் வாழ்ந்த அந்த மூமெண்ட் எல்லாமே உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். எல்லாத்தையும் சாதித்த பிறகு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்காதீங்க. வாழ்க்கையை வாழ்ந்துட்டே சாதிங்க. அடுத்த தேடலில் சந்திப்போம். அனைவருக்கும் இனிய வணக்கம்.